தமிழக சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து துறை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை. போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக ஆனந்தும், சென்னை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக ஆதவ் அர்ஜுனாவும் நியமனம். மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வெங்கட்ரமணனும், கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக வன்னி அரசுவையும் நியமித்து அரசாணை வெளியீடு. ஈரோட்டிற்கு செங்கோட்டையனும், திருப்பூருக்கு அருண்ராஜும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம். மதுரை, தேனி மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சராக நிர்மல்குமாரும், புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பு அமைச்சராக பர்வேஸையும் நியமித்து அரசாணை. டெல்லி மால்வியா நகரில் உள்ள ஹோட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தின் அடித்தளத்தில் பலர் சிக்கி இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. டெல்லியில் தீ விபத்து ஏற்பட்ட போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹோட்டலின் மாடியிலிருந்து 2 பெண்கள் கீழே குதித்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. டெல்லியில் தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டலில் பல்வேறு விதி மீறல்கள் நடைபெற்றது அம்பலம். 6 அறைகளுக்கு மட்டுமே உரிமம் பெற்று 25 அறைகளை வாடகைக்கு விட்டதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் ஹோட்டல் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். தீ விபத்தில் பலியானோரின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. புதிய ரயில்வே திட்டப் பணிகளில் தாமதம் ஏற்படாத வகையில் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 22,808 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 15 முக்கிய ரயில்வே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் 9 புதிய ரயில் பாதை திட்டங்கள், 3 இரட்டை பாதை திட்டங்கள் உள்ளிட்ட பணிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டங்களுக்காக மொத்தம் 4,326 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுகிறது. ஆனால் இதில் 75% நிலம், அதாவது 3,274 ஹெக்டேர் நிலம் இதுவரை கையகப்படுத்தப்படாமல் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, சென்னை, புதுச்சேரி, கடலூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட முக்கிய ரயில்வே திட்டங்கள் நிலம் ஒதுக்கீடு தாமதத்தால் பல ஆண்டுகளாக இழுபறியில் உள்ளன. தமிழகத்தின் 15 முக்கிய ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை விரைந்து கையகப்படுத்தி வழங்குமாறு மாநில அரசிடம் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை துரிதப்படுத்த 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக பல்வேறு துறைகளின் அதிகாரிகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மத்திய அரசு நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதத்தை போக்க தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. டாஸ்மாக் துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதை தடுப்பது, காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்.
தமிழகத்தின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் போதைப் பொருள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சைபர் கிரைம் குற்றங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள சட்டம் ஒழுங்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போதை பொருட்கள் கண்ட்ரோல் பண்ணதுக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் கட்டுப்படுத்தலுக்கு, சைபர் கிரைம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எல்லா நடவடிக்கை எடுக்க போகிறோம். நடிகரும் இயக்குனருமான எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடித்து வரும் கில்லர் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் தொழில்நுட்ப கலைஞர் ஒருவர் உடல் சிதறி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்.ஜே. சூர்யா இயக்கி நடித்து வரும் கில்லர் திரைப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு சென்னை பெரம்பூர் பேரக்ஸ் சாலையில் உள்ள பின்னி மில் வளாகத்தில் நடைபெற்று வந்தது. ஸ்டண்ட் காட்சிக்காக ஃபயர்ஃபால் வெடிப்பு காட்சி படமாக்கப்பட்ட போது கேஸ் சிலிண்டரில் திடீரென கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த வெடி விபத்தில் சிலிண்டருக்கு அருகே இருந்த தொழில்நுட்ப கலைஞரான மதன் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தார். மேலும் சக்திவேல், சூர்யா மற்றும் தினகரன் ஆகியோர் படுகாயங்களுடன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து ஓட்டேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊரில் இருக்காங்க, இது மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் அது ஃபோன் பண்ணிச்சு. நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது ஐசியூவில் சேர்த்துருக்காங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்லலை. வந்தால் பாடியை தான் கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் இந்த வேலையிலே இருக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு தெரியாதுங்க. ட்ராக் ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் தெரியும். எங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எதுவுமே சொல்லலைங்க. நாங்கள் வந்தோம், அந்த கூட்டிகிட்டு போன பையன் தான் ஃபோன் பண்ணி சொன்னது. அவங்க சைட்லேருந்து, ஷூட்டிங் ஸ்பாட் சைட்லேருந்து எதுவுமே எங்களுக்கு இது பண்ணவே இல்லை. இன்ன வரைக்கும் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அது வந்து இருக்கவங்க எல்லாம் பார்த்து நீங்கள் எதை எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பண்ண. ஒரு தாய்க்கு வந்து யாரும் கிடையாது, அதுக்கு இருந்த ஒரு புள்ள தான். நாங்கள் என்ன தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு சேஃப்டி வந்து நீங்கள் தான் பார்க்கணும். சென்னை கோயம்பேட்டில் கார் ஏற்றி இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த 17 வயது சிறுமியும் உயிரிழந்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் மீது கார் ஏற்றப்பட்டதில் 18 வயது இளம்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 17 வயது சிறுமி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமியும் உயிரிழந்தார். இந்த வழக்கில் இதுவரை 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பாருக்கு சீல் வைக்கப்பட்டு அதன் உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னை அரசினர் தோட்டத்தில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் உயர் அதிகாரிகள் கருணாநிதியின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாளையொட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி புகழ் அஞ்சலி. ஒட்டுமொத்த வாழ்நாளையும் தமிழ் மக்களின் கண்ணியத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடுவதிலேயே செலவிட்டவர் கருணாநிதி என்று எக்ஸ் தள பக்கத்தில் ராகுல் காந்தி பதிவு. வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல வருமான வரித்துறை வாதம் முன்வைத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்குகள் வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் வழக்குகளை திரும்பப் பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். காவல்துறை உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் சிறைத்துறை டிஜிபியாக நியமனம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் மாணவி உயிரிழந்த விவகாரம். செவிலியர் உயிரிழப்புக்கு டெக்ஸாமெத்தாசோம் என்ற தரமற்ற மருந்தே காரணம் என விசாரணை குழுவின் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். எரிபொருள், மின்சாரம் மற்றும் அரசின் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் அத்தியாவசியமற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஆய்வு பயணங்கள் மற்றும் ஆலோசனை பயணங்களை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு வாகனங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும், எரிபொருள் செலவை குறைக்க வாகன பகிர்வு முறையை பின்பற்றவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் துறைகளுக்கு இடையேயான கூட்டங்களை முடிந்தவரை காணொலி வாயிலாக நடத்தவும், பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்தவும் கூறப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் பயன்பாட்டில் இல்லாத மின் சாதனங்களை உடனடியாக அணைத்து மின்சாரத்தை சேமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதிய உணவு நேரத்தில் தேவையின்றி வீட்டிற்கு செல்வதை தவிர்த்து உணவை அலுவலகத்திற்கே கொண்டு வர உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சிக்கன நடவடிக்கைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பணியாளர்கள் இந்த உத்தரவுகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என சார்பு செயலாளர் முருகேசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகா மாநிலத்தின் 25வது முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் இன்று மாலை பதவியேற்கிறார். பெங்களூருவில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தாவேகாவுக்கு ஆதரவு என்ற முடிவை நாங்கள் எடுக்கவில்லை என திமுகவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையில் சேர்ந்துவிட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். கோயம்பேடு சம்பவம் பதற்றமடைய செய்வதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். குற்ற சம்பவங்களை தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற 2 பெண்களை மிரட்டி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து பாலியல் சீண்டல் மற்றும் பணம் பறித்த கும்பலை சேர்ந்த 8 பேர் கைது. தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை பிடிக்க தனிப்படை போலீஸ் தீவிரம். தூத்துக்குடியில் பிரபல சினிமா நடிகையான தீபாவின் தந்தைக்கு அரிவாள் வெட்டு. 3 பேரை கைது செய்து போலீஸ் தீவிர விசாரணை. பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் வரும் 10ஆம் தேதி என்டிஏ முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதல்வர் ஆலோசனை கூட்டம். மத்திய அரசின் சாதனை கொண்டாட்டங்கள் மற்றும் 2029 மக்களவைத் தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். எரிபொருள் சிக்கனத்தை வலியுறுத்தி பிரதமர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மத்திய அமைச்சர்கள் 3 ஒரே காரில் பயணம் செய்து அமைச்சரவை கூட்டத்திற்கு சென்றுள்ளனர். அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான், CR பாட்டீல், கிஷன் ரெட்டி ஆகிய 3 ஒரே காரில் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளது.
புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலக சாவியை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இபிஎஸ் தரப்பிடம் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தரப்பு ஒப்படைத்துள்ளது. தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து வரும் விஜயபாஸ்கர் அதிமுகவில் நீடிப்பாரா, தாவேகாவில் இணைவாரா என்று தொண்டர்கள் குழப்பம். காஞ்சிபுரம் வரதராஜா பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் 73 அடி உயர தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். சேலம் ஏற்காட்டில் திடீரென நிலவிய பனிமூட்டத்தால் ஒட்டுமொத்த பகுதியும் குளு சூழலுக்கு மாறியுள்ளது. அடர்ந்த பனிமூட்டத்தால் மலைப்பாதையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலையில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்து உள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி செண்பகத்தோப்பு, ரக்காச்சி கோவில் மற்றும் சதுரகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு செல்ல வனத்துறை அதிரடியாக தடை விதித்துள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து 4205 கனஅடியாக அதிகரிப்பு. கதவணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தனியார் சொகுசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையிலிருந்து வேதாரண்யம் சென்றபோது விபத்து வாய்க்காலில் பேருந்து கவிழ்ந்த நிலையில் படுகாயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் காண குவிந்த ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். 3 நாள் உதகையில் ஓய்வெடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தங்கியுள்ள பகுதியில் ரசிகர்கள் குவிந்ததால் மீண்டும் மைசூர் புறப்பட்டு சென்றார். தலைவரே